கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர் மீட்சி நேரம் வழியாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி உங்களை மிகவும் அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் கூட நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் சங்கீதம் 9 சங்கீதம் 10 கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உம் நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவரை தேடுகிறவர்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? கைவிடுகிறதில்லை. அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள், அது மட்டும் இல்லை, அவரை ருசித்தவர்கள் அவரை நம்பியிருப்பார்கள். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளும்போது நாம் என்ன செய்கிறோம்? அவரையே நம்பி இருக்கிறோம். முதல் ஒரு அற்புதம் என்னவென்றால், நம்மை சகல பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறது தான் ஒரு பெரிய அற்புதம். ரெண்டாவது அற்புதம், சரீரங்களில் ஏற்படுகிற வியாதிகள், பலவீனங்கள், இதிலிருந்து தேவன் கொடுக்கிற விடுதலை, அது ரெண்டாவது அற்புதம். இந்த முதல் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம் பாருங்க. நம்ம துன்மார்க்கமாய் பாவத்துக்கு அடிமையாய் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த நமக்கு தேவன் ஒரு விடுதலையை தந்து ஒரு பாவ மன்னிப்பை தந்திருக்கிறதுனால அந்த விடுதலை மேலான ஒரு அற்புதம். அப்படி அந்த அற்புதத்தை ருசித்தவங்க கட்டாயம் இயேசு கிறிஸ்துவை மறக்கவே மாட்டாங்க. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவிடத்தில் நம்ம நம்பிக்கையாக இருந்தால் எல்லார காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். வேதத்திலே சொல்லப்படுகிறது. இந்த உலக காரியங்களுக்காக, உலகத்தில் உள்ள காரியங்களுக்காக நம்ம ஆண்டவரை தேடுறதில் ஒரு அர்த்தமே இல்லை. எல்லாம் கிடைக்கும், நம்ம உழைத்தால் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். ஆனால் நம்முடைய ஆத்துமாவை இழந்தால் அது நித்திய ராஜ்யத்துக்கு போகாது, அது நித்திய நரகத்துக்கு தான் போகும். ஆகையினால் அன்பானவர்களே, மனித வாழ்க்கை கொஞ்ச காலம். அந்த கொஞ்ச காலம் ஆண்டவர் நமக்கு கிருபையாக தந்திருக்கிறார். கடந்த ஆண்டு முழுவதும் எத்தனையோ வேதனைகள், கஷ்டங்கள், பாடுகளில் இருந்து தேவன் நம்மை விடுவித்து இந்த புதிய ஆண்டுக்குள்ளே இந்த இப்போ என்ன 10 நாள் ஆகியிருக்கிறது, ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே நம்ம கடந்து வந்து நம்ம வாழ்க்கை பயணத்தை ஓட்டி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை நம்ம தேடணும். அதிகாலை தேடுவோன் என்னை கண்டடைவான் என்று சொல்லியிருக்கிறது. அன்பானவர்களே, அதிகாலை தான் சிறந்த நேரம். மிகவும் சீக்கிரமாக எழும்பி தேவ சமூகத்தில் நம்ம காத்திருந்து ஜெபிச்சு பாருங்க, அதனுடைய ஆசீர்வாதம் வித்தியாசம். இனி நல்ல வெளிச்சம் வந்த பிறகு, நல்ல பொழுது விடிஞ்ச பிறகு நம்ம ஜெபிக்க உட்கார்ந்தோன்னா, ஒரு புறத்தில் பால்காரர், அடுத்தது மீன் விற்கிறவங்க, அப்புறம் காய்கறி விற்கிறவங்க, அப்புறம் இப்படி ஏதாவது ஒரு வேலைகள் வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம முழு மனதோடு அவரை தேட முடியாது. தேடிகிட்டே இருப்போம். ஐயோ, பால் வந்துடுமே, பால் வாங்கணுமே, காய்கறி வாங்கணுமே, மீன் வாங்கணுமே, பைசா எங்கே வச்சோம், இப்படி நம்ம மைண்டு போயிடும். ஆகையினால் அன்பானவர்களே, அதிகாலையில் எழும்பி ஆண்டவரை தேடி பாருங்க. கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. ஏன்னா சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தரே அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களிலே அவர் நமக்கு தஞ்சமானவர் என்று சங்கீதம் 9:9 சொல்லப்படுகிறது.
எப்போ நம்ம நெருக்கப்படுகிற நேரம்தான் நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரை சிலர் தேடுவாங்க. அது வரைக்கும் தேட மாட்டாங்க. எல்லாம் செழிப்பாக இருக்கும்போது கர்த்தரை தேட மறந்துடுவாங்க. ஆனால் கஷ்டப்படுகிற நேரம், சிறுமைப்படுகிற நேரம் சிலர் தேடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சிறுமைப்பட்டாலும் சரி, சிறுமைப்படலைன்னாலும் சரி, நெருக்கப்பட்டாலும் சரி, நெருக்கப்படலைன்னாலும் சரி, மற்றவங்க நேசித்தாலும் சரி, நேசிக்காவிட்டாலும் சரி, ஆண்டவரை தேடணும். ஆண்டவருக்கு முகத்தை நம்ம தேடணும். அவரை தேடும்போது தான் அவர் நமக்கு புதிய கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 18:10 சொல்லுகிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் பலத்த துருகம். கர்த்தருடைய பிள்ளைகள், நீதிமான், பரிசுத்தமாய் வாழுகிற பிள்ளைகள் என்ன செய்வார்களாம் தெரியுமா? அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். எத்தனை தான் பிரச்சனை வரட்டும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடிக்கிற பிள்ளைகளுக்கு பயமே இல்லை. ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மை நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்கிறீர் என்று சொல்லப்படுகிறது. ஆமான் பாருங்க, அந்த பூரண சமாதானம், எந்த சஞ்சலம் வந்தாலும் அந்த இருதயத்தின் அடித்தளத்தில் இருக்கிற அந்த சமாதானம் அது கர்த்தர் கொடுக்கிறார். அதை நாம் இழந்து விடவே கூடாது. ஏசாயா 12:2 சொல்லப்படுகிறது, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். அவர்தான் ரட்சிப்புமானவர். அவர் நமக்கு இதோ தேவனே என் ரட்சிப்பு, தேவனே என் ரட்சிப்பு. ஆண்டவர் நமக்கு போதுமானவராய் இருக்கும்போது நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று தாவீது ராஜா சொல்கிறார். அன்பானவர்களே, நாமும் கூட இந்த புது வருஷம் தொடங்கி இருக்கு. இந்த வருஷம் முழுவதும் நமக்கு முன்னால் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது, நமக்கு என்ன சம்பவிக்கணும்னு தெரியாது. ஆனால் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்வோம். எது வந்தாலும் இந்த இயேசு எனக்கு போதும் என்று சொல்லுவோம். நம்ம முன்னால் என்ன பிரச்சனைகளும் வரட்டும். அநேக பக்தர்களுடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள் வந்திருக்கு, தெரியாது இது நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள யோசேப்பை பார்க்கும்போது சொந்த சகோதரர்களாலே பகைக்கப்பட்டார். நினச்சி கூட பார்த்துருப்பாங்களா, என்னுடைய கூட பிறந்த சகோதரங்க என்னை பகைப்பார்கள் அப்படின்னு சொல்லி நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். ஆனால் பகைக்கப்பட்டார். ஒரு 20 வெள்ளிக்காசுக்கு மீதியானியர் கையில் விற்கப்பட்டு எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். அந்த போத்திபாரின் மனைவியினால் சோதிக்கப்பட்டார். எல்லா சூழ்நிலையிலும் அந்த யோசேப்பு அந்த பலத்த துருகம், அவன் நீதிமானாக இருந்தனால தான், பரிசுத்தமாக இருந்தனால தான் அவன் கர்த்தருக்குள்ளே ஓடி என்ன செய்தான், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று நீதிமொழிகள் 18:10 நம்ம வாசித்தது போல. ஆமாம், ஆண்டவருக்கு பயந்த பிள்ளை ஆண்டவரை புகலிடமாக வைத்து சுகமாக இருக்கான். அவன் சோதிக்கப்பட்ட நேரம் அவன் பயங்கரமான பாவின்னு சொல்லி
கொண்டு ஜெயிலில் போட்டாங்க 13 வருஷம். ஆனால் அங்கேயும் அவன் என்ன செய்கிறான்? கர்த்தருக்குள் அவன் என்ன செய்கிறான்? சமாதானமாக இருப்பான், சுகமாக இருக்கான். ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அன்பானவர்களே, வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் கர்த்தரை நீங்கள் உறுதியாட்டு மனசுக்குள்ளே வச்சு பாருங்க, அவர் கைவிட மாட்டார். அதான் நம்ம பார்த்தோம், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. எப்போதும் அவருக்குள்ளே ஓடி மறைந்து அவருக்குள்ளே வாழுகிற பிள்ளைகளை தேவன் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நீ நல்லா யோசித்து பாருங்க. நம்ம முன்னாலே இன்னும் அநேக நாட்கள் இருக்கிறது, 355 நாட்கள் இருக்கிறது. 10 நாட்கள் முடிந்து விட்டது. நம்ம ஆண்டவரை தேடுகிறதில் நம்ம விடக்கூடாது. கஷ்டம் வந்தாலும் தேடணும், சந்தோஷமாக இருந்தாலும் தேடணும். எல்லா சூழ்நிலையிலையும் அவரை தேடும்போது அவர் கைவிட மாட்டார். சந்தோஷமாக இருக்க நேரம் கர்த்தரை தேடாமல் துன்பம் வருகிற நேரம் மட்டும் தேடி பிரயோஜனம் இல்லை. எல்லா நேரத்துலேயும் ஆண்டவரை முன்பாக வைக்கணும். தாவீது ராஜா ஒரு இடத்துல சொல்லுவார், கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நம்ம அசைக்கப்பட மாட்டோம். அவரை முன்னாக வைத்திருந்தோன்னா நம்ம அசைக்கப்பட மாட்டோம். இந்த மாதிரி நான் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், சங்கீதம் 37:25, நான் இளைஞனாயிருந்து முதிர் வயதுள்ளனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் காணவில்லை. அன்பானவர்களே, ஆண்டவரை தேடுகிற பிள்ளைங்க சிறு வயதாக இருந்தாலும் நான் முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைங்க, பரிசுத்தமாக வாழுகிற பிள்ளைகள், நீதிமானாய் வாழுகிற பிள்ளைகள் கைவிடப்பட போகிறதில்லை, அப்பத்துக்கு இறந்து திரிவதும் இல்லை. கர்த்தர் அவர்களை தாங்குவார். சங்கீதம் 27:8, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், என் முகத்தையே தேடுங்கள். ஆண்டவரே, நான் உம்முடைய முகத்தையே நான் தேடுகிறேன் என்று சொல்லுகிறார். அவரையே தேடுவோம். அன்பானவர்களே, எல்லா ஆரம்பத்திலிருந்தே கர்த்தரை தேடுவதில் நம்ம பின்வாங்கி போய்விடக்கூடாது. முழு உறுதியோடு அவரை நாம் தேட வேண்டும். இன்னும் பார்க்கும்போது 1 சாமுவேல் 12:22 பார்க்கும்போது, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய சொந்த ஜனமாக்கி கொள்ள அவர் பிரியப்படுகிறார். ஆகையினால அவருடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் அவருடைய ஜனங்களை, அவரை தேடுகிற பிள்ளைகளை, அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை, அவரை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளை அவர் என்ன செய்ய மாட்டாராம்? கைவிட மாட்டார். அல்லேலூயா. கைவிடாத தேவன். மனுஷன் கூட கைவிட்டுருவான். இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்வோம். கூட இருக்கிறவங்க ஒருவேளை அந்த உலகத்தை விட்டு மரணத்துக்குள் இளைப்பாறுதலுக்குள் கடந்து போகலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. 2 கொரிந்தியர் 1:10 பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் எங்களை தப்புவிப்பார், இப்பொழுதும்
தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். அல்லேலூயா. அன்பானவர்களே, பவுல் சொல்லுகிறார், அவருடைய பிரயாணத்திலே ஏற்பட்ட நெருக்கம், போராட்டங்கள், பிரச்சனைகளின் நிமித்தம் அவர் என்ன சொல்கிறார்னா, அவர் எங்களை தப்புவித்தார், இன்னும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். அப்போ எல்லா சூழ்நிலையிலையும் தப்புவித்த தேவன் தப்புவித்து கொண்டே இருக்கிறார். கடைசி வரை தப்புவிப்பார். இந்த தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். ஆகையினால மரண பரியந்தம் நடத்துகிற அன்பான தேவனுடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இயேசுவே, நீர் அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், எங்களை வழி நடத்துகிற தேவன். உம்மை உறுதியாய் நாங்கள் பற்றி பிடிப்பதினாலே நீர் எங்களை கண்மணியைப் போல காக்கும் வல்லமை இருக்கிறது கர்த்தாவே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ளவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனங்கள், சுகவீனங்கள், ஆண்டவரே பிரச்சனைகள் எதுவானாலும் இயேசுவின் நாமத்தில் நீங்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராகப்பா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. எங்களை தாழ்த்துக்கிறப்பா, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். குறை குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.